ஜெய் சாயிராம். நாம் செய்ய துவங்குவதற்கு வரை எதுவுமே சாத்தியமற்றதாகத்தான் தோன்றும். எதுவுமே சாத்தியமில்லையாகத்தான் தோன்றும். எதற்கும் சிரமம் பார்க்காமல் நாம் கடக்கும் சிரமங்களே நமக்கு கிடைக்கும் வெற்றியின் கதையாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே நினைக்காத இடத்திலிருந்து ஒரு பெரும் உதவி உன்னை தேடி வரும் என் பிரியமே. சந்தோஷமாக கேள், சீக்கிரமாக கேள். உன்னுடைய வாழ்வு நீ நினைத்த மாதிரி பல மாற்றங்களோடு நிகழப்போகிறது. உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது என் பிரியமே. நன்றி சொல்ல தயாராக இரு. நாளையே உன் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம் உன்னை தேடி வரும். இது நாள் வரை உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என் பிரியமே. ஒன்றை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள், புரிந்து கொள். உன்னால் கற்பனை செய்ய முடிந்த அனைத்துமே நிச்சயமாக நிஜமாகும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சிரமங்களையும் கஷ்டங்களையும் கடக்க தயாராகிவிட்டால் வீணானவைகளின் பின்பாக திரிந்து வாழ்வை வீணடிக்கவே வேண்டாம். உன்னுடைய கனவுகளை துரத்த கற்றுக்கொள். அப்படியில்லை என்றால் உன்னை யாராவது அவர்களுடைய கனவுகளை துரத்த பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய கனவுகளை துரத்த நீ ஏதாவது ஒரு வழியில் உறுதுணையாக இரு. எதையும் துவங்குவதற்கான சிறப்பான வழி என்ன தெரியுமா? எதையும் துவங்குவதற்கான சிறப்பான வழி பேசிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு செயல்பட துவங்குவதுதான். பேசிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு செயல்பட துவங்குவதுதான் சரியான வழி. ஆம் என் பிரியமே, திட்டங்கள், கனவுகள், யோசனைகள் அனைத்தும் நல்லதுதான். ஆனால் அதை அனைத்தையும் செயல்படுத்துவதற்கு நீ பேசிக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். செயல்பாடுகள்தான் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள். நீ துவங்கும் வரை நீ எங்கே இருக்கிறாய் என்பது ஒரு பொருட்டே அல்ல என் பிரியமே. நீ துவங்கும் வரை அது பொருட்டே அல்ல. நீ தொடங்குவதுதான் மிக மிக முக்கியம். சாதனையாளர்கள் சரியாக முடிவு எடுப்பவர்களாகவே இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைக்கும் எப்பொழுது என்ன மாதிரியான தீர்வுகள் சரியானது என்று துல்லியமாக கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முடிவு எடுக்கும் திறன் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம் என் பிரியமே. மிக மிக அவசியம். எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவு எடுக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையே சந்தோஷமாக அமைகிறது. எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும், எவ்வளவு பணம் படைத்தவராக இருந்தாலும், முடிவு எடுக்கும் திறன் இல்லை என்றால், அந்த திறமை இல்லை என்றால் வாழ்க்கையில் பல சறுக்கல்களை சந்திக்கத்தான் வேண்டியிருக்கும். உன்னுடைய பாதையில் தடைகள் வந்துவிட்டால் அங்கேயே தயங்கி நின்று விடாதே. நீ கடக்க வேண்டியது தடைகள் மட்டுமல்ல என் பிரியமே. தடைகளை மட்டுமல்ல, நீ உருவாக்க வேண்டிய படிகள் என்பதை மறந்து விடாதே. ஆம் என் பிரியமே, எதிர்கொள்ளும் சவால்களே உன்னுடைய வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ஆக்குகிறது. அவற்றை கடப்பதே உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உனக்கு பெற்றுத்தரும். அடுத்த நொடி அடைத்து வைத்திருக்கும் 1000 பொக்கிஷம். அந்த இரகசியத்தின் சுவாரஸ்யம்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும் என் பிரியமே. அதுதான் மிக மிக முக்கியம். என் அன்பு பிரியமே, தோல்விகளையே வெற்றியாக மாற்று. அதுதான் உன்னுடைய இரகசியமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளே இல்லாத எவருமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. பிரச்சனை இல்லாதவர்கள் என்று யாருமே இல்லை. பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் அணுகும் முறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது.
ஆம் என்றியமே உன்னுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் அணுக கற்றுக்கொள். வாழ்க்கையில் எதற்காகவும் இழந்தவைகளை நினைத்து நினைத்து வருத்தப்படவே வேண்டாம். இழந்தவைகளை நினைத்து நினைத்து வருத்தப்படவே வேண்டாம் என்றியமே. ஒரு மரம் தன்னுடைய இலையை எப்பொழுதெல்லாம் இழக்கிறதோ அதே இடத்தில் புதிய இலைகள் வளருகிறது என்பதை தெரிந்து கொள். ஆம் என்றியமே, புதிய இலைகள் வளரும். உன்னுடைய கடமைகளுக்கு நீ தைரியமாக முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு செயல்படத் துவங்கினால் வாழ்க்கையில் வேறு யாருக்கும் நீ தலை வணங்க வேண்டிய அவசியமே இருக்காது என்றியமே. அவசியமே இருக்காது. உன்னுடைய கடமையை நீ தட்டி கழித்து விட்டால் நீ கடைசி வரை மற்றவர்களிடம் தலைவணங்க நிற்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுவிடும் என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். எல்லோரிடமும் அன்பாக இருக்க கற்றுக்கொள். நாம் என் பிரியமே, கடின உழைப்பு எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருக்க வேண்டும். கடின உழைப்பு இல்லாத பட்சத்தில் எதையுமே உன்னால் சாதித்துவிட முடியாது. ஆம் என் குழந்தையே, திறமையும் கடின உழைப்பும் இணையும் பொழுதுதான் பெரிய சாதனைகள் நிகழ்த்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள். வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கவே செய்யாது. ஆனால் மகிழ்ச்சி வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற உண்மையை தெரிந்து கொள். நீ செய்யும் காரியங்களில் உண்மையான மகிழ்ச்சியை நீ கண்டால் அதை பற்றி ஆர்வமாக நீ இருப்பாய். அந்த ஆர்வம் கூடுதல் உழைப்பிற்கும் இறுதியில் வெற்றிக்கும் வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள். மகிழ்ச்சியான மனநிலை உன்னுடைய திறனையும் வேகத்தையும் இன்னும் அதிகப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள். ஆம் என்றையமே, எதை உணர்கிறாய் என்பது அல்ல வாழ்க்கை, அதில் எதை ஜீரணிக்கிறாய் என்பதே உனக்கு வலிமையை சேர்க்கிறது என்பதை உணர்ந்து கொள். நீ என்ன சொல்கிறாய் என்பது அல்ல, அதில் எவ்வளவு நீ கடைப்பிடிக்கிறாய் என்பதே உன்னை ஒரு வெற்றியாளனாகவும் சாதனையாளராகவும் மாற்றம் கொடுக்கிறது. சரியான திசையில் செல்லும் ஒரு சிறிய அடி ஒரு தவறான திசையில் செல்லும் 1000 அடிகளை விட சிறந்தது என் பிரியமே. 1000 அடிகளை விட சிறந்தது. நீ வேகமாக செல்வது முக்கியமே அல்ல என் பிரியமே. சரியான திசையில் செல்வதுதான் மிக மிக முக்கியம். சிறு சிறு முன்னேற்றங்கள் கூட சரியான பாதையில் இருந்தால் ஒரு நாள் அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வெற்றி பெற்றவர்கள் செய்வதெல்லாம் தோல்வியுற்றவர்கள் செய்ய தயங்குபவைதான் என்பதை புரிந்து கொள். வெற்றி பெற்றவர்கள் சவால்களை எதிர்கொள்ள தயங்குவதே இல்லை. கடின உழைப்பை தருவதற்கும் அவர்கள் தயங்குவதே இல்லை. தோல்விகளுக்கு அவர்கள் அஞ்சுவதும் இல்லை. தோல்வியுற்றவர்கள் இந்த விஷயங்களை தவிர்க்கிறார்கள் அல்லது பயப்படுகிறார்கள். அதனால்தான் தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். என் அன்பு பிரியமே, மற்றவர் செய்யும் தவறை மன்னிக்கும் மனநிலை உனக்கு இல்லாத பொழுது, அந்த மனநிலை உன்னிடம் இல்லாத பொழுது மற்றவர்களை தவறை கண்டிக்கும் அதிகாரமும் உனக்கு இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. அந்த அதிகாரமும் உனக்கு இல்லை. என் அன்பு பிரியமே, நீ நேசிக்கும் அளவிற்கு உனக்கு அன்பானவர்களும் உன்னை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது. ஆம் என் பிரியமே, அப்பொழுதுதான் முழுமை பெறுகிறது அந்த அன்பு. என் அன்பு பிரியமே, பலருக்குமே இங்கு பேசுவதற்கு நேரமே இல்லை. ஒரு சிலருக்கு பேசுவதற்கு யாருமே இல்லை. எல்லோருக்குமே 2 கண்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எல்லோருக்கும் ஒரே பார்வை இல்லைதானே? உன்னுடைய சிரிப்பில் மறைந்துள்ள வழிகளை கண்டறிய முடிந்தவர்கள்தான். அதை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுதான் உன்னுடைய சிறந்த உறவாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய, நல்லது செய்ய நீ துவங்கினாலே போதும், உன்னை நன்மை தொடரத் துவங்கிவிடும்.
இதுவே இயற்கையின் நியதி. ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. அதோடு அன்பும் சேர்ந்துவிட்டால் உறவு மட்டுமல்ல, இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும். உனது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்துதான் மாறுபடுகிறது. எவராக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதே இல்லை. நீ இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்குதானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்ள அல்ல என்பதை மறந்துவிடாதே. அதற்காக நினைக்கவும் செய்யாதே. சிறந்த பக்குவம் என்பது என்ன தெரியுமா என் பிரியமே? சொல்வதற்கு உன்னிடையே பதில்கள் நிறைய இருந்தாலும் புரிதல் இல்லாதவர்களுக்கு முன்பாக மௌனத்தை தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்த பக்குவம் பெற்ற மனம். அந்த மனம் உன்னிடத்தில் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். மாற்றங்கள் அனைத்துமே மற்றவர்கள் தரும் காயங்களில் முடிவு இருந்துதான் ஆரம்பிக்கிறது. சொற்களில் பொதிந்துள்ள அர்த்தங்களை விட மௌனங்களில் பொதிந்துள்ள அர்த்தங்களிற்கு அர்த்தம் மிக மிக அதிகம். ரசிப்பதை எல்லாம் அடைய நினைக்கிறாய், அடைந்ததை எல்லாம் ரசிக்க மறந்து விடுகிறாய். என் பிரியமே, உன்னிடம் இருப்பதை ரசித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்காதே, ஏங்கித் தவிக்காதே. என் அன்பு பிரியமே, உன்னிடம் எது இருக்கிறதோ, எது வருகிறதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இல்லாததை நினைத்து ஏங்குவதும் அதற்காக கண்ணீர் வடிப்பதும் தேவையில்லாத செயல் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் இன்றைய உறவுகள்தான். சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு என்ன தெரியுமா? மௌனமாக இருந்து விடுவதுதான். பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு என்ன தெரியுமா? மௌனமாக இருந்து விடுவதுதான். ஆனால் எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் கண்டிப்பாக பேசுவது மிக மிக முக்கியம். எதற்கெடுத்தாலும் பயப்படாதே. பயத்தின் முடிவிலிருந்துதான் துணிச்சல் பிறக்கும். பயத்தின் முடிவிலிருந்துதான் துணிச்சல் பிறக்கும். உனக்கான வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் அனைத்து மாற்றங்களையும் நான் உனக்கு உருவாக்குவேன் என் பிரியமே. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதுமே விட்டுவிட மாட்டேன். என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் சந்தோஷமாக இரு. அப்பா பார்த்து கொள்வார் அனைத்தையும் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டாம் என் பிரியமே. அப்பா இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்வேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. அது நிகழ்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கே சாதகமாக்கி அதற்கான இறுதி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று
என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப் போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரை. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினம் தினமும் நித்தம் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்திற்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. தனியாக கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். குழந்தையே, உன்னுடைய அன்பான வாழ்க்கையில் கணவன் மனைவியிடம் விட்டுக் கொடுக்கலாம், மனைவி கணவனிடம் விட்டுக் கொடுக்கலாம். ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய துணையை விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்தாலே போதும். உங்கள் இருவருக்குள்ளும் பிரிவும் வராது, பிரச்சனையும் வராது. இவ்வளவு வேதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பும் நீயேதான். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நீ நினைக்கிறாயோ அதை மாற்றி அமைப்பதற்கான திறமையை உன் சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் சந்தோஷமாக மாற்றிக்கொள். என் அன்பு குழந்தையே, உனக்கும் உன் துணைக்கும் நான் துணையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறேன். பின் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? எல்லாமே நல்லதாக போய்கொண்டிருக்கும் பொழுது பிறகு எதற்காக? நம் வாழ்க்கை நன்றாக இருக்குமா? துணையோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை நான் எதிர்பார்த்தபடி வாழ்வேனா? என் துணைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? என் துணை என்னை புரிந்து நடந்து கொள்வாரா? என் துணை என் மனதிற்கு ஏற்றாற்போல் மாறிவிடுவாரா என்று பல கேள்விகளை என்னிடம் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உன் துணையை பற்றி. ஏன் உன் மனதை போட்டு இத்தனை கேள்விகளால் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? என் துணையோடு என் வாழ்க்கை சுமூகமாக செல்லுமா என்று பல குழப்பத்தோடு பல குமுறல்களோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இது நியாயமா என் குழந்தையே? நீ எந்த நேரத்தில் உனக்காகவும் உன் துணைக்காகவும் உன் குடும்பத்தாருக்காகவும் என்னிடம் வேண்டுதலை வைத்தாயோ அந்த நிமிடமே நான் என்னுடைய ஆசிர்வாதத்தை தந்துவிட்டேன். அந்த நேரத்திலிருந்தே என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன் குடும்பத்தின் மீதும்
உன் துணை மீதும் உன் மீதும் படர்ந்து. எனவே இனிமேல் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி உன் குடும்பத்திற்காகவும் உன் துணைக்காகவும் நீ என்னிடம் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நீ விரும்பியதை, நீ எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை நீ கேட்காமலேயே நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் நீ என்மேல் வைத்த நம்பிக்கைக்காகவும் நான் உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எது வந்தாலும் கலங்கி விடாதே. இதுவரை முடிந்தது எல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும். உன் துணையோடு எந்த ஒரு மன போராட்டத்தோடும் நீ வாழ்ந்து வந்தாலும் சரி, அதை இப்பொழுதே இந்த நிமிடத்திலிருந்தே எல்லாவற்றையும் மறந்துவிடு. மனக்கசப்புகளை எல்லாம் அழித்துவிடு. உன் மனதிலிருந்து மனவேதனையை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதிலிருந்து. இனி புது வாழ்க்கையில் தொடங்குவதற்கான நல்ல ஆயத்தமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள். உன் துணையை மனம் மாற்றி நான் உன்னுடன் அனுப்பியிருக்கிறேன். முடிந்ததை நினைத்து நினைத்து அந்த துணையோடு வாக்குவாதம் புரியாமல் மனம் மாறி வந்த உன் துணையோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்ப சிந்தனையை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததை எடுத்து எடுத்து அதை பற்றியே பேசி பேசி உன் துணையோடு மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே என் குழந்தையே. பேசி பக்குவமாக பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. அதை விடுத்துவிட்டு உன் துணையோடு எப்பொழுதும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையை வாழ முடியாது குழந்தையே. கண்மணியே, உன் சாயப்பா இருப்பது நீ விரும்பிய கோரிக்கையை நிறைவேற்றத்தான் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். குழந்தையே, உன் வாழ்வில் ஒளியேற்றிவிட்டேன். இனி நடக்கப் போவதைப் பார். நீயே அதிசயத்து நிற்கப் போகிறாய். ஆச்சரியத்தால் திக்குமுக்காடப் போகிறாய். இது சத்தியமான வாக்கு. என்னுடைய வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் சத்தியமான வாக்கைதான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் இனி நடக்கப் போவதை மட்டும் பார். ஆச்சரியம், அதிசயம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். நீயே என்னுடைய பாசமான குழந்தை. நீதான் எனக்கு உயிரும் கூட. நீதான் எனக்கு உற்றார் உறவினர். அனைத்துமாக நீதான் இருக்கிறாய். நீயே எல்லாமுமாக இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதை வாரி வாரி தந்து கொண்டே இருப்பேன். என் குழந்தையே, எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் வருத்தப்பட்டும் கண்ணீரை வீணாக்கிக் கொண்டும் இருக்காதே. உனக்கு வேண்டியவற்றை கொடுக்கத்தான் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்வில் ஒளியை ஏற்றிவிட்டேன். அது பெரும் ஜோதியாய் நின்று எரியும் எப்பொழுதும் உன் வாழ்வில். இனி நடக்கப் போவும் மட்டும் பார். அதிசயம் உன் வாழ்வில் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கும். அதற்கு சாயப்பா நானே பொறுப்பு. எப்பொழுதும் என் பிள்ளைகளை சுற்றியே என்னுடைய ஆன்மாவும் மூச்சும் உலா வந்து கொண்டே இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி எந்த கெடுதலோ துன்பமோ உன்னை நெருங்கவும் விடமாட்டேன், உன்னை தீண்டவும் விடமாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது துன்பத்தில் பிடியிலேயே உன்னை சிக்க வைத்து நான் எப்படி பொறுமையாக இருப்பேன் என்று நினைக்கிறாய்? நிச்சயமாக இருக்க மாட்டேன். உன்னை துன்பத்திலிருந்து விடுவிப்பேன். உனக்கு வேண்டியவற்றை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் ஒளியையும் ஏற்றிவிட்டேன். இனி நடக்கப் போகும் அதிசயத்தை பார். பார்த்து நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். இது நடக்கும். சர்வ நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். எனக்கு உறுதுணையாக, எனக்கு பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு உன் சோதனையிடம் அதை சொல்லிப்பார். உன் சோதனையே வந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். கலங்காதே குழந்தையே, என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு.
நடப்பதை பார்த்து உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை பார்த்து கலங்கி விடாதே. சூழ்நிலைகள் சட்டென மாறும். நீ ஏங்கி தவித்தது தானாகவே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன். இதுவரை நடந்ததை முடிந்ததை பற்றி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பவர்களே உண்மையாக வாழத் தெரிந்தவர்கள்.